வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கீழ்த்தரமான அரசியல். எடப்பாடியை அவமதித்த விஜய் கட்சி அமைச்சர் வார்த்தையை விட்டு வசமாக சிக்கிட்டாரு. சும்மா வச்சு செய்யறாங்க சமூக வலைதளத்துல. அப்படி என்ன வார்த்தை விட்டார் பார்த்துலாமா? ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ஒன்று தரேன், பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த எடப்பாடி தொகுதியில் ஒரு சூழ்ச்சியில் ஒரு குதிரை பேரம் பண்ணி அந்த எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கேண்டிடேட்டை விலைக்கு வாங்கி ஒரு மோசமான ஒரு அரசியலை பண்ணி தான் அந்த தொகுதியிலே அவர் ஜெயிச்சிருக்கார். நான் நிச்சயம் இப்பவும் சொல்கிறேன், எடப்பாடியில் மட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கேண்டிடேட் விசில் சின்னத்தில் நின்று இருந்தால் கண்டிப்பாக அவர் தான் வெற்றி பெற்றிருப்பார். அதிமுகவோட தலைவர் பொதுச் செயலாளர் வந்து கண்டிப்பாக தோற்றிருப்பார். அது தெரிஞ்சு தான் அவர் திட்டமிட்டு அது பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு சொல்கிற இதை பற்றி பேசுகிறதுக்கெலாம் கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. அது எதையும் நேருக்கு நேராக மோதி அவருக்கு பழக்கமே கிடையாது. அதனால் பல அவதூறுகள் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, தோத்துட்டாங்க. அந்த மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு எப்படி கட்சியை வளர்க்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாலாச்சும் கட்சியிலோட அனைத்து உறுப்பினர்களும் தலைவர்களும் அவர் தலைமை ஏற்றிருப்பாங்க. கட்சிக்கு அந்த தோல்விக்கு அவர் தவிர மீதி எல்லாரும் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கூட ஒரு பக்குவம் இல்லாமல் அவர் தலைமையினால தான் தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக திமுகவோட கூட்டணி சேர்க்கறதுக்கும் தயாரா இருந்தார். அதை மறுக்க முடியுமா சொல்லுங்க? பேசுறது யாரு? அருண்ராஜ் அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமிக்கு குதிரை பேரம் பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அருண்ராஜ் அவர்கள் வந்து சொல்றாரு. அப்போ அருண்ராஜ் அவர்களுக்கு குதிரை பேரம் பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா? ஏன்னா நம்ம தவேகா வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி தட்டி தூக்கிட்டாராம். எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போட்டியிடுவதற்கு ஆளே இல்லாம போச்சான். அதுலயும் தவேகா சார்பில் விசில் சின்னத்துல அவங்க வேட்பாளர் நின்று இருந்தாருன்னு வச்சுங்களேன், எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டு இருப்பாராம். அதனால முதல் முறையாக எங்க வேட்பாளரை வாபஸ் வர வைத்ததன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தான் குதிரை பேரத்தையே தொடங்கி வச்சிருக்கின்றார். அவர் அதை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. சரி, எப்ப பிரஸ் மீட்ல போனாலும் சரி செய்தியாளர்கள் வந்து ஏங்க அதிமுக வந்து எத்தனை பேருங்க இன்னைக்கு உங்க கட்சியில் இணைந்தாங்க, ஏங்க அதிமுக இருக்கிறவங்க தட்டி தூக்குறீங்க, அதிமுக இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து நீங்க குதிரை பேரத்தில் ஈடுபடுறதா சொல்றாங்களேங்க. இந்த கேள்வி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க நேர்மையானவர்களா இருந்தா இந்த கேள்வி ஏன் உங்களை நோக்கி கேட்க போறாங்க? நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, பொறுப்பு இருக்கிறது, மக்களுக்கு பல சாதனைகளை செஞ்சிருக்கணும், பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கணும். அந்த திட்டங்களை பற்றி கேள்வி கேட்கின்ற நிலைக்கு உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் இருந்திருக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பற்றி உங்ககிட்ட கேட்கறாங்கன்னா நீங்க குதிரை பேரத்துல ஈடுபடாதவா இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. பத்திரிகையாளர் மட்டும் கிடையாது, ஏன் பொதுமக்கள் வரைக்கும் விஜய் மீது இருந்த நம்பிக்கை அத்து போய் அடுத்த கட்சியில ஆள் பிடிச்சதெல்லாம் பார்த்து காரி துப்புகின்ற இந்த நிலைமை ஏன் உங்க கட்சிக்கு வந்தது? நீங்க எங்கிருந்து வந்தீங்க என்று சொல்லிட்டு கொஞ்சம் பின்னோக்கி பார்த்திருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்த்து தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டீங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி தான் குதிரை பேரம் பற்றி பேசிட்டாரு, அவர் பேசக்கூடாது, அவருக்கு தகுதி இல்லை. ஆனால் உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் என்னங்க இது குதிரை பேரம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பல கோடி ரூபாய் செலவு செய்து எம்எல்ஏ ஆகி அவங்க வெற்றி பெற்று 24 மணி நேரம் கூட எம்எல்ஏவா இல்லாம அப்படியே ராஜினாமா பண்ணிட்டு வந்து தவேகாவில் சேர்றாங்கன்னா இது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து கட்சியில் இணைகிற மாதிரி ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே, குழந்தை கூட நம்பாது. அப்போ அதிமுக எம்எல்ஏ கிட்ட தவேகா நிர்வாகிகள் ஏதோ வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம ஒருத்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்து தவேகாவில் இணைவானா? இப்ப தவேகாவில் இணைந்த பிறகு அவன் என்ன ஆக போறான்? இடைத்தேர்தலில் போட்டிட்டு எம்எல்ஏ தானே ஆக போறான். அப்போ எம்எல்ஏவா தான் அவன் இருக்கிறான். ஆனா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தவேகாவில் எம்எல்ஏ ஆனாதான் ஒரு பெரிய தகுதி வருமா, இல்ல மக்களுக்கு சேவையாற்ற முடியுமா? அதனால குதிரை பேரம் இதுல நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரதிபலன் இல்லாம எவனும் ராஜினாமா பண்ண மாட்டான்டாப்பா பதவியை அப்படின்னு இவ்வளவு விரிவாக தவேகா ஆட்சியும் சரி விஜய் அவர்களையும் சரி நேரடியாகவே உங்க கூட்டணி கட்சியானது காரி துப்பிச்சு. அப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க எங்க கூடவே இருந்துகிட்டு எங்களையே விமர்சனம் பண்றீங்களா? ஏங்க நாங்க குதிரை பேரம் செய்வோமா? நாங்க அதிமுக எம்எல்ஏக்களை வாக்குறுதி கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ இழுப்போமா? ஏங்க கலங்கப்படுத்துறீங்க அப்படின்னு தைரியமான ஆளா இருந்தா கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து கேள்வி கேட்டிருக்கலாமே.
ஏன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார் இல்லையா, இது நேர்மையான அரசியலா தெரியலையே, இந்த அரசியல் கீழ்த்தரமாக இருக்கிறது, அடுத்த கட்சியிலிருந்து ஆட்களை இழுப்பது ஒரு நேர்மையான அரசியல் கிடையாது, இது ஒரு தவறான முன் உதாரணம். ஏன்னா நாங்க உங்க கூட்டணியில இணைஞ்சிட்டோம், உங்களுக்கு ஆதரவு அளிச்சிட்டோம், 5 வருடம் எங்களை நம்பலாம், உங்க ஆட்சி எந்த விதத்திலும் கவிழாது. ஆனா அதற்காக அதிமுக எம்எல்ஏக்களை நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் குதிரை பேரம் தான் நடக்குது என்பதை பொதுவெளியில போட்டு உடைச்சாரு. அந்த திருமாவளவனை பார்த்து இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கோம், 2 பேர் தான் வெற்றி பெற்றீங்க, அதுல ஒருத்தர் அமைச்சர் ஆகிருக்கீங்க, அப்படி இருந்துகிட்டு கண்ணாடி குண்டுக்குள்ள இருந்து கல்லெறி மாதிரி இருக்குது, தவேக்கா என்ன குதிரை பேரத்தில் ஈடுபட்டுதா அப்படின்னு திருமாவளவனை கேட்டிருக்கலாமா இல்லையா? கேட்கல இல்லையா? அதனால உங்க கூட்டணி கட்சிகளே நீங்க தவறான வழி போறீங்க. அதுவும் அடுத்த கட்சியில ஆள் பிடிப்பத எந்த கட்சியுமே, குறிப்பா காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஜோதிமணியில இருந்து எல்லாருமே என்ன கலாச்சாரம் இது அப்படின்னு கழுவி கழுவி ஊத்துனாங்க. அப்போ அவங்களெல்லாம் கேட்பதுக்கு இதே துணிச்சல் இருக்குதா? ஆகையினால எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்ற ஒரே காரணத்தினால அவருக்கு என்ன தகுதி இருக்குது குதிரை பேரத்தை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. குதிரை பேரம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு கட்சி வாக்குறுதி கொடுத்து பதவி ராஜினாமா பண்ண சொல்லிட்டோ இல்ல போட்டியிடாம தடுத்து நிறுத்தியோ அவனை மீண்டும் தன்னுடைய கட்சியில இணைத்துக் கொண்டால் மட்டும்தான் குதிரை பேரம் என்று பெயர். ஆனால் உங்களுடைய வேட்பாளர் ஓடி போனவர் அதிமுக இணைஞ்சாரா? உங்களுடைய வேட்பாளர் அதிமுக இணைந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி குதிரை பேரம் நடத்தி அந்த வேட்பாளரை அதிமுக இணைச்சுக்கிட்டாரு, இதான் கண்கூடா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்க வேட்பாளர் எங்கனே தெரியல, உங்களால கண்டுபிடிக்கவே முடியல. வேட்புமனு ஏன் வாபஸ் வாங்கினாருன்றத காரணம் உங்களுக்கு தெரியவே இல்லை. எடப்பாடி போட்டியிடுகின்ற அந்த தொகுதியில அவர் வாபஸ் வாங்கினா அவர் தான் குதிரை பேரம் நடத்தினதாக எப்படி நீங்க ஆணித்தனமா சொல்றீங்க? அதிமுகவில் உங்க வேட்பாளர் இணைந்திருக்கின்றாரா? ஆனா நீங்க குதிரை பேரம் செஞ்சிருக்கீங்க என்பதற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சியில தானே இணைந்திருக்கின்றார்கள். அதுவும் உங்க கட்சி ஆபீஸ் பனையூர்ல இருக்குது, அங்க இணைச்சாலும் பரவாயில்ல. எல்லோருக்குமான இடமா இருக்கக்கூடிய, ஓட்டு போட்ட அத்தனை மக்களுக்கும் சொந்தமா இருக்கக்கூடிய சட்டப்பேரவையிலே அதிமுக எம்எல்ஏக்களை சந்திப்பதும் அமைச்சர் பெருமக்கள் மீண்டும் அதே சட்டப்பேரவையில தவேக்கால இணைத்துக் கொள்வதும் எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல். சோ இந்த சட்டப்பேரவையை உங்க கட்சி ஆபீஸ் மாதிரி பயன்படுத்துறதுக்கு அரசியல் விமர்சகர்கள் இருந்து அதோட உங்க கூட்டணி கட்சியில இருந்து எதிர்கட்சிகள் வரைக்கும் உங்களை கழுவி கழுவி கூத்துனாங்களே இல்லையா? இந்த மாதிரியான கீழ்த்தரமான அரசியலை இந்த சுதந்திரமான இந்த காலத்திலிருந்து வேற யாருமே செய்யவும் இல்லை, நீங்க செஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரியெல்லாம் கீழ்த்தரமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது உங்க ஆட்சியில. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்கிறது குதிரை பேரம் பற்றி பேசுவதற்கு அப்படின்னு சொல்றாருப்பா அமைச்சர். அதோட சொல்றாரு, எங்க வேட்பாளர் மட்டும் இந்த எடப்பாடி தொகுதியில விசில் சின்னத்துல போட்டிட்டு இருந்தார் என்றால் எடப்பாடி பழனிசாமி தோத்திருப்பாரு, அங்க விசில் சின்னம் தான் வெற்றி பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா எடப்பாடியை எதிர்த்து அவங்க கட்சி சார்பா அங்க வேட்பாளர் போட்டாங்க. அப்படி போட்டவங்க பெருசா சோபிக்கல, 3வது இடம் தான் போனாங்க. அதனால அங்க என்னவோ தவேக்காக வேட்பாளரே இல்லை என்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காருப்பா நம்ம அமைச்சர். சில பேர்லாம் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நம்ம அமைச்சர் என்ன சொல்றாரு, எடப்பாடி தொகுதியில விசில் சின்னத்தில் எங்க வேட்பாளர் போட்டிட்டு இருந்தார்னா எடப்பாடி தோல்வி அடைந்திருப்பார் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. அப்படியா? அது நிஜமா? எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து விசில் சின்னத்துல போட்டிட்டா மட்டும்தான் உங்க ஆளுங்க வெற்றி பெறுவாங்களா? அப்போ சேலம் மாவட்டத்துல 7 தொகுதியில எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்களே, அங்கெல்லாம் ஏன் விசில் சின்னம் வெற்றி பெறல? எடப்பாடியே தோக்கடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது. ஆனா எடப்பாடி கை காட்டின அதிமுக எளிய தொண்டர்களை உங்களால ஜெயிக்க முடியல. அதே சேலம் மாவட்டத்தில் 7 அதிமுகவினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்களே. நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி சொன்னார், எந்த சுனாமியா இருந்தாலும் சரி சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை அப்படின்னு சொன்னாரு இல்லையா? உங்க விசில் சின்னமானது சேலம் அதிமுக கோட்டை என்பதை உடைச்சிருக்கலாமே. உங்களால எடப்பாடி கை காட்டின எளிய தொண்டனை கூட சேலம் மாவட்டத்தில் தொட்டு பார்க்க முடியல. நீங்க எடப்பாடிய விசில் சின்னம் இருந்தா வீழ்த்திட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு கற்பனை இருக்கலாம் ஐயா, ஆனா ஓவர் கற்பனை இருக்குது. ஆனா அடுத்த தேர்தலில் நீங்க வெற்றி பெறுங்க,
அதற்கு பிறகு நாம பேசலாம். ஏன்னா 5 ஆண்டு காலம் வந்து 2021 இருந்து 2026 வரைக்கும் துரோகிகளையும் சமாளிச்சுக்கிட்டு, விரோதிகளையும் சமாளிச்சுக்கிட்டு, திமுகவையும் சமாளிச்சுக்கிட்டு, அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையும் சமாளிச்சுக்கிட்டு, டெல்லியில இருந்து வருகின்ற குடைச்சலையும் சமாளிச்சுக்கிட்டு கட்சியை வளர்த்து இந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கின்றார். இந்த அளவுக்கு உங்க கட்சிக்குள்ள குழப்பம் இருந்தா உங்க கட்சி உருப்பிட்டு இருக்குமா? ஆனாலும் உங்களுக்கு நன்றி விசுவாசம் இல்லையாயோ அமைச்சரே? உங்களுக்கு நன்றி விசுவாசம் இல்லையா? உங்க தலைவர் கரூருக்கு போனாரு, 41 பேர் உயிரிழந்து விட்டார்கள். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 37 நாள் உங்க தலைவர் எங்கேயோ போய் பதுங்கிட்டார், அப்படியே முடங்கி விட்டார், வெளியே எட்டி பார்க்கவே இல்லை. உங்க கட்சிக்காரன் 18 நாள் பொத்து தான் பேசினான். ஆனால் அந்த 18 நாளும் உங்களுக்காக முட்டு கொடுத்தது இந்த எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி கரூர் சம்பவத்துக்கு விஜய் காரணம் இல்லை என்று சொன்னார். அவர் பிரச்சார கூட்டத்துக்கு போகின்ற பொழுது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தாங்க தெரியுமா? அவங்களுக்காக ஒரு நிமிடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஆத்மா சாந்தி அடைய அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணுவார். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? அந்த மனுஷனை முடக்கிட்டீங்க சுத்தமா. தோல்வி என்பது அரசியல் வரலாற்றுல இயல்பான ஒன்றுதான். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பல தோல்விகளை கண்டவர், பல வெற்றிகளை பெற்றவர். அவர் வந்து இந்த மாதிரியான துரோகங்கள், இந்த மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரங்கள் இவையெல்லாம் தாங்கி மேல வந்துருவாரு. ஆனா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களால எழுந்து வர முடியுமா? எடப்பாடி பழனிசாமி விசில் சின்னத்தினால தோத்துட்டு இருப்பாராம். நல்ல காலம் விசில் சின்னம் போட்டியிடல அந்த இடத்துல அப்படின்னு அருண்ராஜ் அவர்கள் வந்து சொல்றாரு. ஒன்னே ஒன்று தான், அருண்ராஜ் அவர்களே எடப்பாடி பழனிசாமி மாதிரி எடப்பாடி தொகுதியில கண்டினியூவா வெற்றி பெற்றுட்டு வர, அது பாராளுமன்ற எலெக்ஷனா இருக்கலாம், சட்டமன்ற எலெக்ஷனா இருக்கலாம், தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வர. அதே மாதிரி உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருக்குது, ஆட்சியில் நீங்க இருக்கிறீங்க. திருச்செங்கோடு அந்த தொகுதியில வந்து தொடர்ச்சியா நல்லது செய்து அடுத்த முறை வெற்றி பெற பாருங்க. அடுத்த முறை வெற்றி பெற்றுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப எடப்பாடி பழனிசாமியை நீங்க விமர்சனம் பண்ணலாம். அதுக்கான தகுதி உங்களுக்கு வந்துடுச்சு. இப்ப அவருக்கு தகுதி வரலையா அப்படின்னு கேட்டா அவர் என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியை பார்த்து குதிரை பேரம் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறாரு இல்லையா? அதே தான் அமைச்சர்கிட்ட நம்ம கேட்கிறோம், அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர் தொகுதியில ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணிருப்பாரா? ஆனால் 234 தொகுதிக்கும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். அவர் தொகுதியை பார்க்கவே இல்லை. அவர் தொகுதியை பார்க்காமே வந்து எடப்பாடி பழனிசாமி 98,600 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கின்றார். அதனால எடப்பாடி பழனிசாமி மக்கள் நம்பிக்கை பெற்றிருக்கின்றார், அவர் தொகுதி மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கின்றார், அந்த அளவுக்கு அந்த தொகுதிக்கு செய்திருக்கின்றார். ஆனால் இதே அருண்ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டாரா? வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாகவே, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே திருச்செங்கோடு தொகுதியில தான் நான் போட்டியிட போறேன்னு சொல்லிவிட்டு காவாலாம் போய் ஆய்வு நடத்தி நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த காவா சந்தனக்கட்டையாலேயே செய்து தந்துருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கல. என்னைக்காவது வேட்பாளராக அறிவித்து வேற ஒரு தொகுதிக்கு போய் உங்க கட்சிக்காரங்களுக்காக பிரச்சாரம் பண்ணிருக்கியா? வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாகவும் திருச்செங்கோடு தான் இருந்தீங்க, வேட்பாளர் அறிவித்த பிறகும் திருச்செங்கோடு தான் இருந்தீங்க. அதனால 2 மாத காலமாக திருச்செங்கோடுலயே இருந்து எடப்பாடி அளவுக்கு வாக்கு வாங்க முடிஞ்சுதா? அதனால நீங்க எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றீங்க பாருங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி கொஞ்சம் திரும்பி பாருங்க, நம்ம எங்கிருந்து வந்தோம்னு சொல்லிவிட்டு. ரெண்டாவது, இனிமே போனீங்கன்னா நீங்க இந்த 20 நாள்ல என்ன சாதனை செஞ்சிருக்கீங்க மக்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அப்படி சொன்னா மட்டும்தான் அடுத்த முறை ஓட்டு போடுவாங்க. புரியுதுங்களா? உங்க அமைச்சர்களா இருக்கலாம், உங்களுடைய நிர்வாகிகளா இருக்கலாம், போற இடம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வம்பு இழுக்கிறாங்க. அதனால மக்கள் உங்களை இனிமே ஆதரிப்பார்களா, ஆட்சிக்கு வருவீங்களா தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா? பணத்தாசை பிடிச்சவன், பதவி ஆசை பிடிச்சவன்லாம் அதிமுக ஓடி வந்து தவேக்காவில் இணைகிறான். அவன் எந்த நேரம் வேண்டுமானாலும் காலை வாரி விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போக தயங்க மாட்டான். அதனால அவனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை ஏளனமா பேசாதீங்க. உங்களுக்கு தகுதி இருக்கட்டும், வேணான்னு சொல்லல. ஆனால் அந்த தகுதி அப்படியே நிலை பெற வேண்டும் என்றால் அடுத்தடுத்த தேர்தல் வெற்றி பெற்று பாத்தீங்களா சொன்னபடி நாங்க சாதிச்சிட்டோம், நல்லது செய்வாச்சு, எங்களை ஆதரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு நிரூபிச்சு காட்டுங்க. அதற்கு பிறகு நம்ம பேசலாம். எங்க தலைவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாவே அடக்கி வாசிங்க அடுத்த தேர்தல் வரைக்கும். ஏன்னா 20 நாளைக்குள்ளேயே உங்க பேரு நாறுது. சரிங்களா? எவ்வளவு பேசினாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நல்லது ஒண்ணு கூட வாயில வர மாட்டேங்குது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுவோம். நன்றி.